ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஐ எம் எ ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். பட் சில விஷயங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா ஸ்பாயிலர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமா இருந்தாலுமே பொறுமையா பாருங்க, கதை உங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிச்சிடும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ எம் எ ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 2. இன்டர்வல் டைம்ல கூட நம்ம ஹீரோயின் உட்காந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கா. அவ கிட்ட சில பேர் வந்து வம்பளுக்குறாங்க. ஆனா அப்ப கூட அவ அமைதியாவே தான் உட்காந்துருக்கா. இந்த ஹீரோக்கு என்ன பண்ணாலும் கோபமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவ கிட்ட வம்பளுத்தவா டென்ஷன் ஆகுறா. இப்ப ரீஇன்கார்னேஷன் ஆன வேர்ல்ட காட்டுறாங்க. என்ன பிரின்சஸ், காலையிலேயே உங்களுக்கு தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லி ஒருத்த வந்து கேட்கவும், ஹே ஹியூகோ, நீயும் ஒரு பிரின்சஸ் ஆக போறவன் தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஆமா, நானும் ஒரு பிரின்ஸ் ஆக போறவன் தான். கடவுள் பாத்தியா என்னை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு பிரின்ஸ் ஆகிறதுக்குன்னே அனுப்பி வச்சிருக்காரு. அப்புறமா கேட்க மறந்துட்டேன், உன்னோட பிரதர் ஒரு ஹீரோவா அப்படின்னு சொல்லி அந்த ஹியூகோ கேட்கவும், ஆமா என்னோட பிரதர் கிட்ட தான் ஹீரோங்கிற டைட்டில் இருக்கு. அவனால செய்ய முடியாதுன்னு எதுவும் இல்ல, பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் கூட ஒத்தாளா நின்று அழிச்சிருக்கான் அப்படின்னு ஷோன் சொல்லவோ, அப்படின்னா உங்க அண்ணன் ஒரு லெஜெண்ட்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி அந்த ஹியூகோ கேட்கறான். ஆமா, எனக்கு எங்க அண்ணனை ரொம்பவும் பிடிக்கும், அவன் உண்மையிலேயே ஆசம், நானும் ஒரு நாள் அவனை மாதிரி தான் மாறணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆனாலும் உங்க அண்ணன் ஏன் லெவலுக்கு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹியூகோ போறான். ஷோன் லைட்டா டென்ஷன் ஆகுறான். அவன் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவனா அப்படின்னா ஒருவேளை கடவுள் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இப்படி ஒரு மான்ஸ்டரா என்ன படைச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லி அந்த பெட் அனிமல் கேட்கவும், ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கறான். நம்ம கிளாஸ்ல இருந்த ஹீரோ, அவளை உனக்கு ஞாபகம் இருக்கா? அவளை நான் எப்பவும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதுக்கு பனிஷ்மெண்டா தான் இப்படி ஒரு மான்ஸ்டரா ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்பட்டு இருக்கா. அவங்களோட பழைய டீச்சரா இருந்த ஓகா அந்த இடத்துக்கு வரவும், ஹாய் மிஸ் ஓகா, நீங்க ரீஇன்கார்னேஷன் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே கண்டுபிடிக்க தானே செஞ்சீங்க, அதுல ஹீரோவை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி அந்த பெட் அனிமல் கேட்கவும், ஓ ஹீரோ அந்த பொண்ணா, இப்ப வரைக்கும் அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா அவளுக்கு எதுவா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்றாங்க. ஆமா, அவ ரீஇன்கார்னேஷன் ஆகி கண்டிப்பா நல்லபடியா தான் இருப்பா அப்படின்னு சொல்லி ஷோனும் சொல்றான். இங்க நம்ம ஹீரோயின், அதாவது இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா அந்த ஹீரோ அப்படிங்கிறவளை பத்தி காட்டுறாங்க. அவ தான் இப்ப ஸ்பைடரா ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கா. ஃப்ராக் மாதிரி இருக்கிற அந்த மான்ஸ்டர் கூடிய கண்டினியூஸா சண்டை போட்டதுனால அவளோட பாய்சன் ரெசிஸ்டன்ஸ்லாம் லெவல் 2க்கு போய் அவ இப்ப அப்கிரேட் ஆகுறா. அடடே, நான் எவால்வேஷன் ஆயிருக்கனா, எனக்கு அடிப்பட்ட எல்லா காயமும் போயிடுச்சு, அது போக என்னோட கண்ணு இப்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு நிறைய விஷயங்கள் அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஐயோ கம்ப்யூட்டருக்கா, இவ்வளவு ஃபாஸ்டா போனா என்னால ரீட் பண்ண முடியாதுக்கா, ஒன்ஸ் மோர் ரிட்டன் காட்டுங்க, நான் ஃபுல்லா படிக்கல அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு, சரி ஓகே நான் இப்போ லெவல் 2க்கு அப்கிரேட் ஆயிருக்கேன், இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சா போதும், என்னோட பாடி ரொம்பவும் லைட்டா ஃபீல் ஆகுது, இப்போ நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, கிட்டத்தட்ட இது ஒரு வீடியோ கேம் மாதிரி ஜாலியா தான் போகுது, ஆமா என்னோட வலையில ஏதோ ஒன்று மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ போய் பாக்குறா. மான்ஸ்டர் மாட்டிருக்குன்னு பார்த்தா மனுஷன் மாட்டிருக்கானே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அவன் நெருப்பு கொளுத்தி போட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிதான், போகும்போது ஒரு முட்டையவோ விட்டுட்டு போயிருந்தான். அடிச்சா நான் சேஃபா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் மட்டும் இந்த நெருப்பு அணைக்கலன்னா என்னோட வீடே நேரத்துக்கு மொத்தமா எரிஞ்சு போயிருக்கும். சரி ஓகே, இது ரெனோவேஷனுக்கான டைம் அப்படின்னு சொல்லி வீடை இப்போ அவ அப்கிரேட் பண்றங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியா அவளோட வீட்டை இப்போ அவ அப்கிரேட் பண்ணி முடிக்கிறா. சரி வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். இதுதான் கிச்சன், இதுல டேப் இருக்கும் ஆனா தண்ணி வராது, சும்மா பேருக்கு தான் வச்சிருக்கேன். என்னோட ஹால்ல டிவி இருக்கிற மாதிரி சும்மா பேருக்கு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன், சும்மா ஜாலியா இருக்குல்ல. அதுக்கப்புறமா என்னோட பெட், இது உண்மையிலேயே பொஃப் பொஃப்னு நல்லா இருக்கு, எந்த பக்கத்துல இருந்து ஆபத்து வந்தாலும் இப்ப எனக்கு தெளிவா தெரிஞ்சிரும், என்னோட வீடு சும்மா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அவ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அந்த மனுஷன் முட்டையை அந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கான். அது அவளுக்கு ஞாபகம் வந்த உடனே பேசாம இதை இன்னைக்கு சமைச்சு சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இது எக்கா இல்ல பாறையா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா எனக்கு மாடர்ன் இன்ஜினியரிங் தெரியும் அப்படின்னு சொல்லி அதை மேல இருந்து கீழே போட்டு பாக்குறா. ஆனா அதுல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழல. அப்ரைசல் பண்ணி பார்த்தா எக்குன்னு காட்டிட்டு அப்ரைசல் லெவல் 2 இன்க்ரீஸ்ட் அப்படின்னு காட்டுது. இப்ப தன்னைத்தானே அப்ரைசல் பண்ணி பாக்குறா. ஸ்மால் லெசி டேரக்டாக்ட் அப்படின்னு காட்டுது, நேம் அன்னோன்னு காட்டுது. இப்ப எக்கா அப்ரைசல் பண்ணி பாக்குறா. எர்த் வார்ம் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு டிராகன் மாதிரியா, அப்படின்னா இதை நான் ஓபன் பண்ணா எனக்கு டிராகன் ஸ்லேயர்ங்கிற டைட்டில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. சரி மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் விளாண்டுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு எல்லா சிக்னலுமே அடிக்க ஆரம்பிக்குது. என்னடா ஒரே நேரத்துல எல்லாம் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. பார்த்தா வீடு எரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அச்சோ மனுஷங்களா, இவ்வளவு சின்ன வயசுலயே நான் சாக போறேனா, இல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. ஒரு வழியா அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தப்பிச்சு ஓடி வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஓடி போறது தவிர்த்து எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல, ஆனா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, நான் இப்படி ஒரு கோல மாதிரி ஓடிட்டு இருக்கதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னோட போன லைஃப்லயும் என்கிட்ட பிரச்சனை பண்றவங்க கிட்ட இருந்து நான் பயந்து ஓடிட்டு மட்டும் தான் இருந்தேன். எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கூட கிடையாது. இப்ப எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு வீடையும் நான் இழந்துட்டு நிக்கிறேன். இதுக்கப்புறமும் நான் கோலையா இருக்க போறது இல்ல, நான் ஸ்ட்ராங்கா மாற போறேன், எல்லாரையும் எதிர்த்து சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா அந்த டஞ்சனுக்குள்ள போடுறா. கண்ணில் தெரியுற எல்லா மான்ஸ்டர்ஸ் கூட இப்ப சண்டை போட ஆரம்பிக்கிறா. நிறைய அடி வாங்குறா. அதே நேரத்துல அதுங்களை கொல்லவோ செய்யறா. அடைச்சா இது என்னப்பா இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நான் நினைச்ச லெவலுக்கு இது ரொம்பவும் ஈஸியா இல்லையே, நான் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் இல்லையா அப்படின்னு சொல்லி தலையில கை வைக்கவா. அப்ரைசல் நீ வீக் அப்படின்னு சொல்லி காட்டுது. நான் வீக்குங்கிறது எனக்கே தெரியாது, நீ சொல்லாத கம்ப்யூட்டர் லேடி அப்படின்னு சொல்லி அதை திட்டிட்டு, அந்த ஃப்ராக் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எப்பவும் அது என்னோட வலையில மாட்டிரும், அப்பவே அது அவ்வளவு துள்ளிக்கிட்டு வரும், அது மட்டும் என்னோட வலையில மாட்டாம அது கூட நான் சண்டை போட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அந்த லிசர்டு, ஆனா இதுங்க கூட எல்லாம் சண்டை போட்டு நான் ஒரு வழியா அப்கிரேட் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன வருதோ அதை வச்சு நான் ஸ்ட்ராங்கா மாற ட்ரை பண்ணணும். வெப்பு விடுறதுதான் என்னோட பவர், அதை விட்டே நான் எல்லாத்தையும் பிடிக்கிறேன்.
என்னால என்ன செய்ய முடியுமோ அதை வச்சே நான் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவ மத்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. ஒரு சென்டிபீட் அந்த இடத்துக்கு வரவும் அதை டக்குன்னு வலைய போட்டு பிடிச்சிருதா. அப்ப அந்த குகைக்குள்ள திடீர்னு நிறைய சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கீழே போய் பார்த்தா ஒரு சம சென்டிபீட் கூட்டமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. அடியாத்தாடி இவ்வளோ சென்டிபீடா, ஓடு ராஜா ஓடு 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 அப்படின்னு சொல்லி செம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. அவ எஸ்பி ஃபுல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஒரு வழியா அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு சேஃபா ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்து பொறுமையா யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ என் கண்ணுக்கு வீடியோ கேம்ஸ்ல வர மாதிரி எஸ்பி பாயிண்ட்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பின்னா என்னோட ஸ்டாமினான்னு நினைக்கிறேன். ஆனா நான் அதுங்களை விட ரொம்பவும் ஃபாஸ்டா ஓடுனேன். இதுவே எனக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். நான் சூப்பரான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இது போதும், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவ தூங்கிருந்தா. எந்திரிச்சு பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்கு. ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது அப்படின்னு அவ பாத்துட்டு இருந்தா. திடீர்னு ஒரு பாம்பு அந்த இடத்துல வந்து நிக்கி. இது இவ்வளவு பெருசா இருக்கு. அது போக இது லெவல் 9. நான் இது கூட சண்டை போட்டா கண்டிப்பா இறந்து போயிருவேன். என்னோட வெப் அது ஈஸியா பிச்சு போட்டுது. ஆனாலும் நான் வெட்டு கொடுக்கறதா இல்ல. என்னதான் அது என்னோட வெப்பை ஈஸியா பிச்சு போட்டாலுமே கூட என்னோட வெப்ஸ் அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணதான் செய்யுது. இதே நான் எனக்கு அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிறதா அப்படின்னு சொல்லி அவ சூப்பரா அந்த பாம்பு கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பாம்பு அவளை அடிச்சிருது. ஒரே அட்டாக்லயே நம்ம ஹீரோயினோட ஹெச்பி ரொம்பவும் லோ ஆயிடுச்சு. அது மட்டும் காலி ஆயிடுச்சுன்னா அவ கண்டிப்பா இறந்து போயிருப்பா. நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு நீயா நானும் மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அதோட கழுத்தை பிடிச்சு கடிச்சுக்கிட்டே இருக்கா. செம டென்ஷன் ஆயிட்டு கடைசியா ஓங்கி ஒரு கடி கடிக்கிறா. அவ்வளவுதான், அந்த பாம்பு இறந்து போயிருது. இப்ப தெரியுதாடா நான் யாருன்னு ஏகிட்ட வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு அவ கத்துறா. பார்த்தா அவளோட பாடி எவால்வேஷன் ஆகுது. லெவல் 9 பாம்பை கொண்டு வந்தனால இப்ப லெவல் 10க்கு அவ அப்கிரேட் ஆகுறா. கூடவே நிறைய ஸ்கில் பாயிண்ட்ஸ் அப்கிரேடும் கிடைக்குது. நைட் விஷன் மோட் லெவல் 10க்கு அப்கிரேட் ஆகுது. அது போக எக்ஸ்ட்ராவா எவால்வேஷன் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் காட்டுது. அட இது உண்மையிலேயே ஆசம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா எனக்கு 2 ஆப்ஷன் காட்டுது. லெஸ் டெர் அட்டாக், ஸ்மால் டெர் அட்டாக். லெஸ்னா இப்ப நான் இருக்கிறதுல இருந்து இன்னும் ரொம்பவும் பெருசாவேன். ஆனா என்னோட ஸ்கில்ஸ் எதுவும் அப்கிரேட் ஆகாது. இதே ஸ்மாலர்னா நான் ஸ்மாலாவே தான் இருப்பேன். ஆனா அப்கிரேடா அட்வான்ஸ் மோட்ல இருப்பேன். நான் பெருசாகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஸ்மாலா இருந்தா தான் ஃபாஸ்டாவும் ஓட முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்மால் டெர் அட்டாக் அவ செலக்ட் பண்றேன்னு சொல்ல ஸ்மால் டெர் அட்டாக் எவால்வேஷன் ஸ்டார்ட் அப்படின்னு வரும்போ ஐயோ கம்ப்யூட்டருக்கா பொறுமையா பண்ணிக்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ மயங்கி விழுந்துருதா. எங்க ஷோன் வந்து ஹே ஃபே இங்க பாரு, உன்னோட டிராகன் டைப்பா இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே எவால்வேஷன் ஆகுமா, நீ ஸ்ட்ராங்கா சூப்பரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லவும் ஹே ஷோன் ஒரு பொண்ணை பத்தி ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு பொண்ணு என்னைக்குமே ஸ்ட்ராங்கா அந்த மாதிரி ஹார்டா மாறணும்னு விரும்ப மாட்டா அப்படின்னு ஃபே சொல்றா. ஆனாலும் ஹே இந்த டிராகன் பாரு இது ரொம்ப கூலா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக வச்சு நான் ஸ்ட்ராங்கா மாறி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ முடிவெடுக்கிறா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போ ஸ்பைடரா இருக்கிற நம்ம ஹீரோயின் போன ஜென்மத்துல மனுஷியா இருக்கும்போது அவளோட பேரு ஹீரோ. அவளை எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அவ யார்கிட்டயுமே எதிர்த்து சண்டை போட மாட்டா. அவ அமைதியாவே தான் உட்கார்ந்துருப்பா. அண்ட் நம்ம ஹீரோயினை எப்பவுமே கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு தான் ஒரு குட்டி டிராகனா ரீஎன்கார்னேஷன் ஆகி ஷோன் அப்படிங்கிறவனோட பெட்டல்மெல் மாதிரி இப்போ இருந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவ போன ஜென்மத்துல கிண்டல் பண்ணதுனாலதான் இந்த தடவை ஒரு மனுஷியா கூட பிறக்காம ஒரு மிருகமா பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவ நினைக்கிறா. அண்ட் அதே நேரத்துல அவ போன ஜென்மத்துல செஞ்சது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி திருந்தி இப்போ அவ வாழணும்னு ட்ரை பண்றா. ஆனா அவ மான்ஸ்டரா பிறந்ததுக்கு காரணம் அது இல்ல. நம்ம ஹீரோயின் கூட ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் பிறந்திருக்கா. அண்ட் நம்ம ஹீரோயின் கூட இப்போ எவால்வேஷன் ஆயிருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கதை நீங்க பொறுமையா பாருங்க, உண்மையிலேயே வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.